ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட சரண். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். உங்களுக்கு காய்ச்சல்லாம் சீக்கிரமாக வந்துடுதா? காய்ச்சல் மட்டும் கிடையாது, சளி எல்லாம் சீக்கிரமாகவே உங்களை அஃபெக்ட் பண்ணிடுதா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன வியாதியெல்லாம் டக்குன்னு அஃபெக்ட் பண்ணுதுன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இம்யூனிட்டி பவர்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கூட நம்மளை ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிடும். அப்புறம் இந்த கொரோனா டைமில் கூட பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இருக்கிற பர்சனை அஃபெக்ட் பண்ண மாட்டேங்குது. நோய் எதிர்ப்பு சக்தி வீக்காக இருக்கிற பர்சனை பார்த்து தான் அஃபெக்ட் பண்ணுது. எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே கொரோனா. ஒரு 15 நாளுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுக்கும்போது 30 பேருக்கு மேலே எங்கள் தெருவில் மட்டுமே கொரோனா கேஸ் அஃபெக்ட் ஆகியிருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இம்யூனிட்டி பவர் தான். எனக்கு டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கும் கொரோனாவா அப்படின்னு கேட்க வேணாம். இருந்தாலுமே எனக்கு லாஸ்ட் ஒரு 1.5 வீக்காக எனக்கு கோல்டு இருக்குது. நானும் என்னோடய ஹெல்த்து கேர் பண்ணாமல் விட்டனால தான் இந்த ப்ராப்ளமே. இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்க்கும்போது தான் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ண இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய யங்ஸ்டர்ஸ் அதிகமான பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னதான் நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுருந்தாலுமே, கரெக்டான ஹைட்டில் இருந்தாலுமே, பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பர்சனாக நல்ல ஒரு உடலமைப்போடு இருந்தாலுமே இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். அதாவது எதனாலலாம் இம்யூனிட்டி பவர் கம்மியாகுது அதை பற்றி பார்த்தரலாம். தூக்கமின்மை, சரியான நேரத்துக்கு தூங்காததுனால இம்யூனிட்டி பவர் லாஸ் ஆகும். அதே மாதிரி கரெக்டான ஃபுட்ஸ் எடுத்துக்காமல் இருக்கிறது, ஹைஜீன் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, இது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, இது மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா ஃபுட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம பசங்க இப்போலாம் யார் கரெக்டான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் தான் காரணம் இம்யூனிட்டி பவர் லூஸ் ஆகிறதுக்கு, அதாவது கம்மியாகிறதுக்கான காரணம் இதெல்லாம் தான். இதனால் என்னென்ன ப்ராப்ளம் வரும்? சின்ன சின்ன ஜெர்ம்ஸ் கூட நம்மளை ஈஸியாக அட்டாக் பண்ணிடும். பாக்டீரியா ஜெர்ம்ஸ்லாம் ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ணிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா சீசன் மாறின உடனே பார்த்திங்கன்னா நமக்கு சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, தலைவலி, இது மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் நமக்கு இம்யூனிட்டினால தான் வருது. ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? நம்மளோட பாடியில் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பரான நேரத்துக்கு தூங்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாடிக்கு ரெஸ்ட்டும் கொடுக்கணும். உடனே நீங்கள் நான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தூங்குறேன், போதுமா, நான் கிடைக்கும் போது எல்லாமே தூங்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நீங்கள் பண்ணவே கூடாது. இப்போ நீங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங், அதாவது ஈவினிங் மீன்ஸ் நைட் நேரத்தில் தூங்குறத கொஞ்சம் முன்னாடி தூங்கு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையிலலாம் தூங்கிட்டு அது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு நைட் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு நைட்டு 2, 3, 4 மணி 5 மணி வரைக்கும் கூட முழிச்சிட்டு சும்மாவே ஆன்லைனில் சுற்றிட்டு இருக்காங்க. இதனால் கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். உங்களோட இம்யூனிட்டி பவரும் கண்டிப்பாக கம்மியாகும். நீங்கள் ப்ராப்பரான டைமுக்கு தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கப்புறம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க்கெல்லாம் பாருங்கள். நைட் டைமில் முடிஞ்ச வரைக்கும் 10, 9 மணி எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் தூங்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக தூங்குங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் லேட்டாகவே தூங்கி பழகிறதுனால. பட் ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பரான டைமுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அவ்வளோவா வராது. அடுத்ததான் நம்மளோட ஃபுட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பார்த்து நம்ம சாப்பிடணும். பார்த்து சாப்பிடணும்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா, நம்ம பசங்க நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா காய்கறியை தள்ளி வச்சுருவாங்க, கருவேப்பிலை இருந்தால் அதை தள்ளி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயம் என்னென்ன சாப்பாடு இருக்கோ அதோட டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது, அது அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ட்டு அவங்களே நினச்சி அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்காமல் சும்மா சாப்பிடணுமேங்கிற கடமைக்காக சாப்பிட்றாங்க. நானும் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்லாம் நிறையா நான் அவாய்ட் பண்ணியிருப்பேன். ஃபுட்ஸில் காய்கறிகளை அதிகமாக சேர்த்திக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் நானே அவாய்ட் பண்ணிடுவேன். பட் இப்போது ஒரு 1 இயர் பாஸ்ட் 1 இயராக எல்லாத்தையுமே நான் எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நமக்கு பிடிக்காதுன்னு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். நல்லா சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டு போகிறீங்கன்னா நல்லா தானே இருக்குது, இதையே நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிற தாட்டுக்குள்ளே தான் வரும். ப்ராப்பராக எந்த ஒரு காய்கறியுமே ஒதுக்காதீங்க. நம்ம அம்மாவுக்கு தெரியும் நமக்கு எந்த மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்கணும், ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நமக்கு எது கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க சமைக்கிறத இதுக்கப்புறம் எதையும் ஒதுக்காமல், ஏதாவது பயிரை வச்சு எனக்கு இந்த பயிர் பிடிக்காது அப்படின்லாம் சொல்லாமல் சாப்பிடுங்க. உங்கள் ஹெல்த்துக்காக, ஃப்யூச்சருக்காக நீங்கள் ப்ராப்பராக சாப்பிட ஆரம்பிங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸை இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இன்டேக் பண்ணிக்கோங்க. அதை அவாய்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் நீங்கள் ரெகுலர் பேஸில் எடுத்துகிட்டு வாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் வீட்டில் எப்போவுமே ஃப்ரூட்ஸ் எல்லார் வீட்லேயுமே வாங்கி வைப்பாங்க. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த
ஹோமில் வந்து அவங்க வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக வாங்கி வைக்கிறது கிடையாது, அதுக்கான இம்பார்ட்டன்ஸும் யாருமே கொடுக்கறது கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் எந்த ஒரு காய்கறி பழம் எல்லாம் இல்லைன்னா போயிட்டு பழம்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு ரெகுலர் பேஸில் சாப்பிட்டு வாங்க. அது உங்கள் இம்யூனி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் பாடியோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி உங்கள் ஸ்கின் டோன் எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடபிள்ஸும் எதையுமே ஒதுக்காமல் ப்ராப்பராக வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்க பாருங்கள். அடுத்ததாக வந்து நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது மூலமாகவும் உங்களோட இம்யூனி பவரை சீக்கிரமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சப்ளிமெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா ரிசல்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் உங்களோட சாய்ஸ் தான், எடுத்துக்கலாமா வேணாமாங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். சரி, சப்ளிமெண்ட்ஸ் எந்த மாதிரி எடுத்துக்கலாம்? ஆயுர்வேதிக் சப்ளிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதாவது ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம முன்னோர்கள் வந்து மேக் பண்ண ஒன்று தான். ஸோ அதனால் வந்து அதை எடுத்துக்கிறதுனால ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் அவ்வளோவா ஏற்படாது. சரி, எந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோட ஸ்பான்சர் ஜெயபாரதம் ஆயுர்வேதா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் செஞ்சிட்ருக்காங்க. இதை தவிர வந்து இவங்க ப்ராடக்ட் நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். மாய்ஸ்சரைசர் மேலும் சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஜென்யூனான ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த ரிவ்யூ கொடுக்கும்போது கூட அவங்க இது உங்கள் ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுமா, நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் மட்டும் ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க, இல்லைனா வந்து ப்ரொமோஷன் பண்ண வேணாம் இப்படின்ட்டு இதுதான் அவங்க சொன்னது. அவங்க ப்ராடக்ட் மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்கிறதுனால தான் வந்து இந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 5 ப்ராடக்ட் சென்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு காம்போ மாதிரி புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளோட இம்யூனி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸ். 1 வீக்காக வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் வந்து 1 வீக் முன்னாடி எனக்கு ரொம்பவே கோல்டு அதிகமாக இருந்துச்சு. இதை எடுத்ததுக்கப்புறம் அப்படியே வந்து கம்மியாகிறது விசிபிளாக என்னால் வந்து உணர முடியுது. ஸோ அதனால தான் வந்து இந்த ரிவ்யூவில் இந்த ப்ராடக்ட்ஸை ஷேர் பண்ணால் நம்ம ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால தான் இதை நான் ஷேர் பண்ணிக்கவே ஓகே சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த காம்போவில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். பேர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதாவது ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸுங்கிறதுனால நான் பார்த்தே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இதில் வந்து 3 ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட். 5மே வந்து இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட் தான். இம்யூனி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 3 ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதாவது ஆயுஷ் குவாத், அதுக்கப்புறம் ஸ்வர்ண ப்ரஷ், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பில்வாடி டேப்லெட், அதுக்கு அடுத்ததாக ஒரு ஹேண்ட் சானிடைசர் ஒன்று கொடுக்குறாங்க, ஹேண்ட் ரப் அதாவது ஹேண்ட் வாஷ் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாம் தான் இந்த காம்போவில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் குவாத். இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசி, பட்டை, ஜிஞ்சரு, பிளாக் பெப்பர், இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இதை வச்சு மேக் பண்ண அது ஒரு கிரானுல்ஸ்னு சொல்லுவாங்க. இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நமக்கு சளி வருதுனாலே வந்து வீட்டில் பெப்பர் எடுத்துக்க சொல்லுவாங்க, துளசி எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா சீசனல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சீசனுக்கும் ஒரு வியாதி வந்து நமக்கு டக்குன்னு அஃபெக்ட் ஆகும். ஒரு சீசனுக்கு கோல்டு வந்துடும், சீசன் சேஞ்ச் ஆகும்போது ஒரு சில பேருக்கு ஃபீவர் வரும், ஹெட் ஆச்சே வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி இன்டேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 180 ml தண்ணியில் வந்து நீங்கள் வந்து இதை ஒரு 3 கிராம்லேருந்து 5 கிராம் வரைக்கும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் 1 டைம், அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா போதும். வேறு எதுவுமே பண்ண தேவை கிடையாது. அண்ட் அதே மாதிரி இது கசக்கிறது அப்படிலாம் கிடையாது, நல்லா டேஸ்டியாக தான் இருக்குது. அடுத்ததாக வந்து ஸ்வர்ண ப்ரஷ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டானிக் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு சொல்லலாம். டானிக்னு சொல்கிறத விட பஞ்சாமிர்தம் இருக்குல்ல, ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது ரொம்பவே இனிப்பாக இருக்குது. இதை எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஸ்டெமினா, ஸ்ட்ரென்த்து, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட இம்யூனி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் கூட இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் யூஸ் பண்ணிக்கிற இன்க்ரீடியன்ஸ், இதில் நிறையா இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 15 கிராம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இது சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பசியும் நமக்கு வர மாதிரி ஃபீல் இருக்கும். எனக்கு பர்சனலாக இதை சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் முன்ன விட பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிரியேட் ஆச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பில்வாடி குளிகா டேப்லெட். இந்த டேப்லெட்டோட மெயினான ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ், அதாவது நச்சு பொருட்களை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த டேப்லெட் ஹெல்ப் பண்ணுது. இதை வந்து நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் எடுத்துக்கலாம். ஒரு டேப்லெட் எடுத்தால் போதும். மார்னிங் ஒன்று, ஈவினிங் ஒன்று எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 2 வரைக்கும் எடுக்கலாம், பட் 1 எடுத்தாலே போதும். ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ், ஒரு ஹேண்ட் ரப் கொடுக்குறாங்க. இது சின்ன சைஸில் இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்ததோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆஃபரில் 800 ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்ருக்காங்க. 800 ரூபாய்க்கு வந்து உண்மையாகவே ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நீங்கள் வாங்கி ஒரு 1 வீக் யூஸ் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸுங்கனால நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்கள் டாக்டரை கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி
நீங்கள் வேறு ஏதாவது டேப்லெட்ஸ் எல்லாம் அது எடுத்துகிட்டு இருக்கிற பர்சனாக இருந்தால் உங்கள் டாக்டரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கணும். தண்ணி அதிகமாக குடிக்கணுன்ட்டு நான் ஸ்கின் கேர் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஹேர் கேர் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இம்யூனே பவர் இன்க்ரீஸ் பண்ணுற வீடியோவிலும் தண்ணி அதிகமாக குடிக்க சொல்கிறேன். உங்கள் பாடி வந்து ஹைட்ரேட்டாக இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாகும், உங்களுக்கு தலைவலி ஏற்படும், அண்ட் வந்து சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பாடி ஹைட்ரேட்டாக இல்லைன்னா வந்து வரும். ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? தண்ணி அதிகமாக குடிக்கணும். நிறைய பேர் வந்து தண்ணி அதிகமாக குடித்தா வந்து நம்ம பாடி வந்து பெருசாகிடும், வெயிட் போட்டுரும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது. தண்ணிக்கு வந்து எந்த ஒரு கலோரியுமே கிடையாது. நீங்கள் சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிட்டே சாப்பிடாதீங்கன்னு சொன்னதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் ஃபுட்டை வந்து அதிகமாக எடுத்துக்க முடியாது, கரெக்டான ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியாது தண்ணி கொஞ்சம் ஃபில் பண்ணுறதுனால. மற்றபடி அதனால் வந்து நீங்கள் குண்டாக மாட்டீங்க. இது லாஸ்ட் வீடியோவில் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் தண்ணி ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து தாராளமாக நீங்கள் குடிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிச்சு பாருங்கள். உங்கள் பாடியில் ஒரு 1 வீக்லேயே ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போயிட்டு எடுத்து டம்ளரில் எடுத்து குடிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டீல் வாட்டர் கேனில் அப்படி இல்லைனா வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து ரெகுலராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸசைஸ்ன்னு சொன்ன உடனே நம்ம ஜிம்முக்கு போயிட்டு வெயிட்லாம் தூக்கி பண்ணுறதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் மார்னிங் இருந்து இந்த டைமில் வந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாருமே வீட்டில் படுத்துட்டு தான் சும்மா தான் இருக்காங்க, எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல். ஸோ ஈவினிங் கொஞ்சம் நேரம் வந்து உங்கள் பாடிக்கு நீங்கள் வேலை கொடுக்கணும். நீங்கள் வாக்கிங் போகலாம், அப்படி இல்லைனா ஜாகிங் போகலாம், சைக்கிளிங் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சின்ன எக்ஸசைஸ் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி கூட இதுக்காக ஹோம் ஒர்க் அவுட்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் உங்கள் பாடிக்கு வந்து ஒர்க் அவுட் கொடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட் கொடுக்கறதுனால கண்டிப்பாக வந்து உங்களோட இம்யூனே பவர் வந்து கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் சும்மா வந்து அமைதியாக ஒரே இடத்துல படுத்துட்டு எந்த ஒர்க்குமே பண்ணாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து அதனால் ப்ராப்ளம் தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் சின்னதாக ஒரு வாக்கிங் போங்க, அப்படி இல்லைனா வந்து ஒரு ஹோம் ஒர்க் அவுட் சின்ன ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து கம்மி பண்ணணும். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் கேட்டால் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். அதாவது ஈவினிங் ஒரு 1/2 hour 1 hourக்கு வந்து மெலோடி சாங்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைனா வந்து யோகா நீங்கள் பண்ணலாம். யூடியூப்பில் வந்து நீங்கள் யோகா பண்ணுறதுக்கு தேடினாலே வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் யோகா கூட ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் உங்கள் மைண்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகிறதுக்கு ரிலீஃபான விஷயம் நீங்கள் ஏதாவது ஈவினிங் டைமில் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கைஸ் அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இம்யூனே பவர் வந்து சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆகும். இந்த டைமில் இம்யூனே பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம ஹெல்த்துக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு பிரதராக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த விஷயம் எல்லாமே. நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதும் உங்களோட இஷ்டம் தான். பட் எடுத்துக்கிட்டால் நல்ல ரிசல்ட் இருக்கும். நான் ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன். சும்மா ஏனோ தானங்கிற ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்க மாட்டேன். நான் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எடுத்துக்காததும் உங்களோட இஷ்டம் தான். இதை தவிர நான் மேலே சொன்னது மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலர் பேஸில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களோட இம்யூனே பவர் வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆகும். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் தடவை நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன இன்னுமே இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.